ரீசென்ட் டைம்ல சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரால் பண்ணப்பட்ட 3 ஆக்ட்ரஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தேர்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்கிறது ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன். இவங்க நடிப்புல வெளியான பிரதர் படத்துல இவங்களோட நடிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் ஆஹா ஓஹோ என்னமா நடிக்கிறாங்கப்பா, சில நேரத்துல கொடுத்த காசுக்கு மேல நடிக்கிறாங்க, சில நேரத்துல அதை விட கம்மியா நடிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களை பாராட்டுற மாதிரி கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்து போட்டு பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. செகண்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்கிறது ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனா. இவங்க புஷ்பா படத்தோட வெற்றியை தொடர்ந்து கொடுத்த ஒரு இன்டர்வியூல அந்த படத்தை பத்தி பயங்கரமா பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல இந்தியன் சினிமால யாரு 20 நிமிஷத்துக்கு சாரி கட்டி வருவா, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்கா, யாரு டான்ஸ் பண்ணிருக்கா, ஃபைட் பண்ணிருக்கான்லாம் பயங்கரமா பில்டப்பா அள்ளி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்தியன் சினிமால இருக்கிற எந்த இண்டஸ்ட்ரி படங்களையும் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அதுலயும் தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் சாரி கட்டி லேடி கெட்டப்ல நடிச்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா கில்லி போக்கிரி சம்பந்தப்பட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க, அதுதான் பயங்கர ஹைலைட். ஏன்னா கில்லி படம் போக்கிரியோட ரீமேக்னு ஒன்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் செம்மையா இருந்தது. இதுல வேற வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல நான் கில்லி படத்தை 4 தடவை பார்த்தேன் 3 தடவை பார்த்தேன் அள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இதை எல்லாத்தையும் வச்சு இவங்களை பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம பார்க்கிறது ஆக்ட்ரஸ் நயன்தாரா. இவங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தனுஷ்காக அந்த ரிலீஸ் பண்ண லெட்டரை பத்தி ரொம்ப ஹம்பிளா ரொம்ப அடக்கமா சொல்லியிருந்தாங்க. பட் அந்த லெட்டர்ல அவங்க மென்ஷன் பண்ண விதம், அவங்க பண்ண எல்லா விஷயமுமே ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது. பட் இன்டர்வியூல ரொம்ப ஹம்பிளா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நான் போட்டுக்கிறதே கிடையாது. அது ப்ரொடியூசர் சொல்றாங்க, அந்த படத்தோட டைரக்டர் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. ஒன் ப்ரொடக்ஷன்ல பண்ற படங்கள்ல தான் அதிகமா அதை பெரிய லெவல்ல நேம் கார்டாவே போடுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சோ இது எல்லாத்தையும் வச்சு இவங்களையும் பயங்கரமா ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.